குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் சப்பாத்தி பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் பேக் பண்ணி பாருங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ஒரு பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடுறேன். இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன், குக்கிங் ஆயில் 1 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், இது 3 சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆகிடுங்க. இது வந்து ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்துட்டு வெது வெதுன்னு இருக்கிற பால் இல்லைன்னா வெந்நீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இன்னும் இந்த மாவை வந்து கையில் இந்த மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுங்க. இப்போது இதிலிருந்து நான் எடுத்த அளவுக்கு எனக்கு 6 சப்பாத்தி கிடச்சிது. நம்ம கொஞ்சமாக ஆயில் இல்லை பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி லேயர் லேயராக வச்சு பண்ணோன்னா பசங்க வந்து அதை பிச்சு சாப்பிடும்போது லேயர் லேயராக பரோட்டா மாதிரி வரும்போது ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க. இது வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் காஞ்சே போகாது. நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு பேக் பண்ணி பாருங்கள்.